ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் ஒரு சில டவுட்ஸ் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் வர்ச்சுவல் சேவா எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து இப்போ வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் ரூல்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வர்ச்சுவல் சேவா புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வர்ச்சுவல் சேவானா என்னென்னா, சேவாவை நம்ம நேரில் பார்க்க முடியாது. அப்போ இதை வச்சு தரிசனம் பார்க்க முடியுமானா ஷியோராக தரிசனம் பார்க்கலாம். சேவா மட்டும் நமக்கு விருப்பப்பட்ட எஸ்எம்எஸ் சேனலில் டிவிலேயோ யூடியூப்லேயோ பார்த்துக்கணும். இதுதான் வர்ச்சுவல் சேவான அர்த்தம். கோவிட் அப்போ ஸ்டார்ட் பண்ணது இந்த டிக்கெட். இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியுமானா ஷியோராக அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். அக்காமடேஷனுக்குன்னு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதன்படி இந்த வர்ச்சுவல் சேவாக்கும் நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு வேஷ்டி, ஷர்ட், டிஷர்ட், குத்த பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நம்ம டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலேயும் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட அட்வான்டேஜஸ்னால் என்னென்னா, கொஞ்சம் ஈஸியாக பேமெண்ட் ப்ராசஸ்லாம் முதலே செய்து வச்சுக்கலாம் டென்ஷன் இல்லாமல். புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட்டு நம்ம லாகின் செய்து அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளிக் பண்ணால் போதும். 2-3 நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக 22 இல்லை 21 தேதி போல் மத்தியானம் 3 மணிக்கு இதோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சேவாவை நம்ம முதலே புக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதம் மட்டும் சேவா புக் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஏப்ரல் ஹாலிடேஸ் டைம், ஈவன் மே மாதத்து கூட அப்படி தான் இருக்கும், சீக்கிரமாக புக் ஆகிடும். பட் பொதுவாக எப்போவுமே எந்த டிக்கெட்டுமே புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஏன்னா எது ஓப்பன் பண்ணாலுமே சீக்கிரமாக தீந்து போயிடுது. பட் ஒரு மே மாதம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தீராது. இருந்தாலும் ஓப்பன் ஆகிறப்போ செய்து வச்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு 4 சேவா இருக்கும். எப்படி நம்ம சேவா நேரில் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் 2 பேருக்கா புக் பண்ணிங்கன்னா கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கோங்க. நம்ம 1000 ரூபா கட்டி தான் ஆகணும். அதுக்கு மட்டும் லட்டுவோட சேர்த்து ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். இதுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. மீதி 3 சேவாவில் ஊஞ்சல் சேவைனா ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம், 500 ரூபா. ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படி தான். சகசர தீபாலங்கார சேவாவும் அப்படி தான். ஒரு டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம், 2 டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் 1000 ரூபா கட்டி தான் ஆகணும் நம்ம. இதில் என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். நம்ம கட்டுற பணம் சேவாக்கு மட்டும்தான். மறுபடியும் தர்ஷனத்துக்குன்னு தனியாக கட்ட வேண்டாம். சேவாக்கு ஒரு டேட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டை வச்சு சாமி பார்க்க முடியாது. சேவாக்கு ஒரு டேட்டை வச்சு பேமெண்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். அந்த தர்ஷன் டிக்கெட் நீங்கள் எந்த டேட் அண்ட் ஸ்லாட்டில் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த டேட் அண்ட் டைம் ஸ்லாட்டில் நம்ம சாமி பார்க்க முடியும். சேவா புக் பண்ணுறப்போ எந்த பிரிண்ட் அவுட்டும் டவுன்லோட் பண்ணிக்க, ரிசிப்டும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வராது. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் தரிசன டிக்கெட் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி யாருக்காவது தரிசனம் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேவாவை மார்ச்லேயே புக் பண்ணியிருந்துருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஏன்னா சேவா புக் பண்ண அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் நம்ம தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போது வர்ச்சுவல் சேவாக்கு பே பண்ணிட்டோம், ஆனால் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணலை அப்படின்னா 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 இயரில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளார யூஸ் பண்ணிடுவீங்க அந்த அவைல் தர்ஷன் மூலமாக அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி செய்துக்கோங்க. இல்லை போகிறதப்போ கூட நீங்கள் செய்துக்கலாம். அந்தந்த மாதத்துக்கு எப்போ போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ அப்போ கூட செய்துக்கலாம். ஜென்ரலாக சேவா புக் பண்ணிவிட்டு 1 இயர் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு மறுபடியும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. வேறு எந்த தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிவிட்டும் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த நாளே இதே வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வேணும்னா கூட புக் பண்ணிக்கலாம். என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமே காமிக்காது அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணுறப்போ. ஆனால் இப்போல்லாம் அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணால் மறுபடியும் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகுது. அதனாலையும்
ஆக்சுவலாக வர்ச்சுவல் சேவை எப்படின்னா, ஒரு கல்யாணோற்சவம் அட் அ டைம் புக் பண்ணிக்கலாம். மீதி 3ல் ஏதாவது ஒரு டிக்கெட் 1ஓ 2ஓ ஒரு டைம் பேமெண்ட் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் புக் ஆகும். இல்லை வேறு யாரோட ஆதாருக்கு புக் பண்ணணுன்னா கூட புக் ஆகும். என்ன இஷ்யூ வரும்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த அவைல் தர்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி தான் புக் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும் வர்ச்சுவல் கியூ போகிறப்போ. 2 நிமிஷம்னு இல்லை, சில பேருக்கு 1 நிமிஷம் வரலாம், சில பேருக்கு சீக்கிரமாக முடியலாம், சில பேருக்கு வராமல் கூட இருக்கும் வர்ச்சுவல் டைம். இருந்தாலும் அந்த டைம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதான் ஏன்னா மினிமம் டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க தர்ஷன் அவைலபிலிட்டி. ரெகுலர் 300 தர்ஷனம் அளவுக்குலாம் கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒவ்வொரு டைம் அந்த அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுறப்போ சீக்கிரமாக டிக்கெட் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எப்போவுமே வேறு மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கே இன்னொரு டிக்கெட் போடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு யாருக்காவது டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சாலும் சரி. அண்ட் இன்னொன்று, அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ கூட வேறு மொபைல் நம்பரில் புக் பண்ணிட்டா தான் உங்களுக்கு 2 ரூமெல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரூமு, உங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ரூம் எல்லாம் வேணும்னா வேறு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அவங்கவுங்க ஆதாரில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் ஒரே லாகின்லேயே நீங்கள் அடுத்தடுத்து கூட இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போது மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் ஆனது மின்னல் வேகத்தில் சேவாவே முடிஞ்சிருச்சு. ஈவன் ஏப்ரல் மாதத்து புக்கிங்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஏப்ரலுக்கு மேக்கெல்லாம் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால ஜென்ரலாகவே சேவா டிக்கெட்ஸ் கூட சீக்கிரமாக புக் ஆகிடும். கல்யாணோற்சவம் சேவை மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஆகிறப்பவே புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் இந்த மாதம் மட்டும் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிற மாதிரி அவைலபிலிட்டி எதுவுமே இல்லை, சீக்கிரமாக தீர்ந்துட்டதுனால. சேவா கிளிக் பண்ணிக்கோங்க, டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் காமிக்கும். மீதி 3 டிக்கெட்டா, ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ. இந்த இதில் மீதி 3னா கல்யாணோற்சவம்னா ஒரு டிக்கெட் தான் பண்ண முடியும். அண்டு நம்ம தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணுறப்போ அந்தந்த சேவாக்கு அந்தந்த தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்போ கோத்திரம் கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கோத்திரம் போடுங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷ்ணு கோத்திரமோ சிவகோத்திரமோ போட்டுட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கல்யாணோற்சவம் 1000 ரூபாய், மீதி 3 டிக்கெட், ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபாய். கல்யாணோற்சவம் புக் பண்ணுறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்கவுங்க ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட்லாம் முடிச்சுக்கோங்க. முடித்தோடனே ஒரு பாப்பப் வரும், டூ யூ வாண்ட் அவைல் தர்ஷன் அப்படின்னு. அந்த பாப்பப் வரலன்னா கூட சரி, இப்போ முதலே இப்போ தர்ஷன் டிக்கெட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பாப்பப் வந்து வேஸ்ட்டு தான். அந்த பாப்பப் அப்புறமேட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அவைல் தர்ஷன்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் பேமெண்ட்டை முதலே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் சேவாக்குண்டான பேமெண்ட்டும் பண்ணி அவைல் தர்ஷனை அப்போ தான் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த டூ யூ வாண்ட் டு புக் சேவான்னு வரும், டிக்கெட்டுன்னு வரும். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை முதலே பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க, தர்ஷன் டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ இந்த அவைல் தர்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிக்கணும். இதில் தர்ஷன் அவைலபிலிட்டி காமிக்கும். 22 மத்தியானம் 3 மணிக்கு லாகின் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சு அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சு இது காமிக்கும். டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டு மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கா, 1 மணி ஸ்லாட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லாட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா டூ யூ வாண்ட் டு புக் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். ஆமாம் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும் டிக்கெட். அந்த டிக்கெட் அப்போவே நீங்கள் கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை மறுபடியும் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிக்கெட் அங்கே இருக்கும். ஸோ தட் அதன் மூலமாக கூட நம்ம வியூ ரிசிப்ட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிக்கெட். இதில் கல்யாணோற்சவமாக புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். பூஜல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கர் சேவாலாம் குறைஞ்சது 2 பேருக்கா புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். இதுக்குன்னு தனியாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதம் ஜென்ரலாக ஏப்ரல் 24 மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் இந்த புக் அக்காமடேஷன் நம்ம டிக்கெட் புக் பண்ணதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம் 2 பேருக்கா டிக்கெட் போட்டிருக்கிறப்போ. மார்ச் மாதம் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ ஃபாஸ்ட்டாக சேவா டிக்கெட்டு ஃபுல் ஆகிடுச்சு.
இப்போ ஏப்ரலுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்க முடியல. ஏப்ரலுக்கும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு போக போக கல்யாணோற்சவ சேவை மட்டும் அவைலபிளாக இருக்கும். இருந்தாலும் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ செய்துக்கோங்க. இப்போ இந்த மாதத்துக்கு நீங்கள் ஏப்ரலுக்கு புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, பேமெண்ட் எல்லாம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா கூட தர்ஷன் டிக்கெட்டு உங்களுக்கு மே மாதம் போடணுன்னா கூட ஏப்ரலில் ஓப்பன் ஆகிறப்போ சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சிரும். மே மாதத்து புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட் அதே மாதிரி அவைல் தர்ஷன் லிங்க்கு கிளிக் பண்ணி டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிரும். டிக்கெட் புக் ஆகிடும். சேவாக்கும் அப்போ தான் பண்ணணும். அடுத்து அவைல் தர்ஷனுக்கும் இன்ஸ்டண்ட்டாக அப்போ தான் புக்கிங் பண்ணணுங்கும் போது தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லாகின் செய்கிறதுக்கே ஒரு வர்ச்சுவல் க்யூ காமிக்கும். அப்புறம் அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு வர்ச்சுவல் க்யூ காமிக்குது. ஸோ டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது ஏப்ரல் மாதத்துக்கு இப்போ புக்கிங் எதுவும் இல்லை, வேறு வழி இல்லை, அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவைல் தர்ஷன் ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ டேட்டு, ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணிப்பேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் புக் ஆகிடும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் சேவான்னு தான் இருக்கும். இருந்தாலும் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 300 டிக்கெட் வேறு, இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வேறு. ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 300 டிக்கெட்டில் தான் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கும் அனுமதிப்பாங்க. இந்த சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சேவாவை நம்ம அங்கே நேரில் போய் பார்க்கணுன்னு சொன்னால் விட மாட்டாங்க. இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கு தரிசனத்துக்கு மட்டும்தான் அனுமதிப்பாங்க. ஏடிசி சர்க்கிளில் 300 தரிசனம் க்யூவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இந்த டிக்கெட் புக் பண்ணவங்க. இப்போ வர்ச்சுவல் சேவா டிக்கெட் முன்னாலே புக் ஆகிடுது, ஓப்பன் பண்ணிடுறாங்க. சில டைம் இப்போது ட்ரை பண்ணுறீங்க ஒரு 4 பேருக்கு, வர்ச்சுவல் சேவாவே 2 பேருக்கு புக் பண்ணிட்டேன், 2 பேருக்கு கிடைக்கல அப்படின்னா 300 தரிசன டிக்கெட் அவங்களுக்கு 2 பேருக்கு போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே க்யூவில் தான் போக போகிறீங்க. ஸோ வர்ச்சுவல் சேவா 4 ட்ரை பண்ணுறீங்க, இல்லை 5 ட்ரை பண்ணுறீங்க, 2 பேருக்கு புக் ஆகிடுச்சு, 3 பேருக்கு புக் ஆகிடுச்சு, ஒரு 2 டிக்கெட் கிடைக்கல வர்ச்சுவலில் கூட நான் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்லாட்டாக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட சேர்ந்து போகலாம். என்னைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. 1 மாதம் விட்டால் கூட அடுத்த மாதம் கூட நீங்கள் அந்த அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வர்ச்சுவல் சேவா பற்றின கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.